ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இன்றைய ஸ்ரீராம் குருஜி பதிவில் வாராகி அம்மனை பற்றி, வாராகி எப்படி வணங்கணும், வணங்கினால் என்ன பலன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்ல போகிறோம். வாராகி 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 வாத்தாளி வாத்தாளி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தன்யேன் மகா ஜும்பே ஜும்பன்யேன் மகா சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக் ஜிக்வாஸ்தம் மனசீர்கம் வஷ்யம் ஐம் க்ளீம் க்ளௌம் டக 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 ஹும்பத் ஸ்வாஹா. இது வாராகியோட ஸ்லோகம், மந்திரம்னே சொல்லலாம், ஸ்லோகம்லாம் இல்லை, மந்திரம். வாராகியும் ரொம்ப இப்போது பிரசித்தமாக எல்லாரும் வணங்குகிறோம். வாராகியானப்பட்டவள் எல்லோர் இல்லத்திலும் பரிபூர்ண கிருபையுடன் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். வாராகியை பற்றி இன்று தெரிஞ்சுப்போம். வாராகியானப்பட்டவள் என்ன கொடுப்பா அப்படின்னா, நான் மந்திரத்தை சொல்கிறதவே சொன்னேன், வாராகி வாராகி வா வா அம்பாலே சரணம் அப்படின்னு சொல்கிறோம். வராகமுகி வராகமுகி, அந்த முகத்தோடு என் வீட்டுக்குள் வந்து என் நல்லதை செய்து கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். வராகமுகி வராகமுகி அந்தே அந்தன்யே நமஹா. அந்தேன்னா எனக்கு இருக்கிற சீட்டு இதுதாம்மா, இந்த சீட்டில் எங்கள் வீட்டில் இவ்வளோ வசதிலாம் இல்லை, உன்னை உள்ளுக்குள்ளே கூப்பிடணுன்னா அதுக்கு வேண்டிய விஷயங்களை நீ சொல்கிறாம்மா அப்படின்னு நீ கேட்குறேள். அவளுக்கு வேண்டிய வஸ்து என்னன்னா ஸ்வர்ண ரஜத வைடூரிய ஆசனாகான்னு சொல்லியிருக்கு. நம்மளால் அது போட முடியாது. ஸ்வர்ண ரஜத வைடூரிய, ரஜதம்னா வெள்ளி, ஸ்வர்ணம்னா தங்கம், வைடூரியனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வைடூரியத்தெல்லாம் ஒரு சீட்டாக பண்ணி ஒரு ராஜாவா ராணியாக உட்கார வைக்கிறவ தான் அந்த இடம், சீட்டு வேணுங்கிறா அந்த மந்திரத்தில். அதெல்லாம் நம்மளுக்கு வசதி இல்லை. அம்மா என் சக்தி குடிசை, இந்த குடிசையில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் சொல்லுமா அப்படிங்கிற போது இவ்வளோ வருஷம் அவள் அவதாரம் பண்ணி, அவதாரம் இல்லை அவர் கடவுள், அவளோட எப்படி தசமகா வித்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ, 10 அவதாரம் பெருமாள் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு அவதாரம் வாராகி. அந்த வாராகியானப்பட்டவள் எல்லார் இல்லத்துலேயும் விக்கிரக ரூபமாக இருக்குது, பட ரூபமாக இருக்குது. வாராகியை கோவிலில் போய் வழிபடுறோம், வாராகிக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறோம். அவளுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தேன்னா, நான் அணிந்து கொண்டு இருக்கிற ரெட் கலர் வஸ்திரம் உடுத்திண்டு, அவளுக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் எப்படி இருக்கணும்னா, நம்ம வெல்லம் போட்டு பண்ணுறோம்ல, அது இல்லாமல் கல்கண்டு சாதத்தில் நைவேத்தியம் பண்ணணுமா. கல்கண்டு சாதம்னா சக்கரை கல்கண்டு கட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த கல்கண்டே போட்டு அதை ஒரு சக்கரை பொங்கலாக ஸ்வீட்டாக பண்ணி அதில் நிறைய போட வேண்டியது என்னென்னா ஏலக்காவும் பச்சை கற்பூரம் ஜாஸ்தி போட முடியாதுன்னா போட்டேன்னா அவள் சாப்பிட முடியும், உங்களால் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாக போட்டு அதை நைவேத்தியமாக பண்ணி அவளுக்கு ரொம்ப பிரீதி. பானகம் நீர் மோர் அதெல்லாம் வைத்து நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நம்ம வீட்டில் நைவேத்தியமாக பண்ணுறோம், கல்கண்டு சாதத்தை பண்ணுறோம். அவளுக்கு பிடிச்ச புஷ்பம் எதுன்னா செம்பருத்தி பூ இருக்கோ இல்லையோ, அந்த செம்பருத்தி பூவை ஒரே ஒரு பூவை பிரித்து அவர் பாதத்தில் போட்டுவிட்டா நம்ம கஷ்டம் நிவர்த்தி. சங்கு பூன்னு சொல்லுவோம், நீல கலரில் சங்குப்பூ இருக்கும். இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல்லேருந்து எல்லாத்துலேயும் அந்த சங்குப்பூவை தண்ணியில் போட்டு வெந்நீரை வச்சு குடிச்செல்லாம் வியாதி போகுது அது போதுங்கிறான். அதே மாதிரி தான் வாராகியே சொல்லியிருக்கா பாருங்க. அது காஞ்சி போய் நிர்மால்யமா, அதை என்ன பண்ணோன்னா, நிர்மால்யம்னா போட்ட புஷ்பத்தை எடுத்து அதை ஒரு பொடியாக பண்ணி வச்சுக்கலாமே, ஜூஸாக போட்டு குடிக்கலாம், டீயாக போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி வாராகியானப்பட்டவளுக்கு பானகம் நீர்மோரை நைவேத்தியம் பண்ணி சங்கு புஷ்பத்தினால செம்பருத்தினால் அர்ச்சனைகள் பண்ணி அவளை வழிபடலாம். இன்னும் நிறைய பேர் விக்கிரகம் பஞ்சலோ விக்கிரகமாக வச்சுக்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு, எந்த விக்கிரகமும் வச்சுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, விக்கிரகமாக வச்சுக்கூடிய கெப்பாசிட்டி இந்த அளவுக்கு தான், இந்த உள்ளங்கை அளவு, இதுதான், இதுக்கு மேலே நம்ம தாண்ட வேண்டாம், வச்சுக்கலாம். அதை வச்சுட்டா சும்மா வச்சுக்காமல் நித்தியம் அபிஷேகம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவளுக்கு உகந்தமான திதி பஞ்சமி, 5வது நாள், அமாவாசை பிறந்து 5வது நாள், பௌர்ணமி பிறந்து 5வது நாள். அமாவாசை பிறந்து 5வது நாள் தான் பண்ணணும்னு சொல்லலை, பௌர்ணமி கழிஞ்ச 5ஆம் நாள் தான் பண்ணணும்னு சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறான். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஸ்ரீ வித்யா உபாசனம் பண்ணுறதுனால, பாலா திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறதுனால என் குருநாதர்கள்லாம் சொல்லி நிறைய பெரிய பெரிய மகான்லாம் சொன்னது என்னென்னா, 5வது நாள் பஞ்சமி, சதுர்த்தியாம் திதௌ காரிய சித்தி சித்தி வல்லப மகாகணபதி,
பஞ்சம்யாம் திதௌ வாராகி பஞ்சமை அப்படின்னா பஞ்சமம் காரிய சித்தி. காரிய சித்தினா எதுக்கும் ரொம்ப உகந்தவன்னா குழந்தை பாக்கியத்துக்கா அப்படின்னா இல்லை, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கா அதுவும் இல்லை. அதெல்லாம் கேட்டால் கொடுக்க போகிறா. அது நீங்கள் சர்வசாதாரணம் சும்மா வாராகிட்டு நின்றாலே உங்களுக்கு என்ன வேணும்னு அவள் சொல்லிட போகிறா. ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தேன்னா தோல் வியாதி இருக்கும், நிறைய பேருக்கு தேம்பலாக இருக்கும், நிறைய பேருக்கு பார்த்தேன்னா உடம்புல ஒயிட்டாக வந்திருக்கும் அந்த வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாதிகள்லாம் போயிட்டு நிவர்த்தி ஆகணும்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன்னா அது நடந்துடும் அடுத்த க்ஷணமாத்திரத்தில். ஏன்னா வாராகியானப்பட்டவள் பரிபூர்ண கிருபையோடு இருக்கிறவள். அந்த வாராகியானப்பட்டவள் எப்படின்னா முகமே பன்னியோட ரூபமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அதை வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு போயாச்சு. அதனால் வாராகி வாராகி வாத்தாளி வாத்தாளி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தன்யேன் மகா ஜும்பே ஜும்பன்யேன் மகா சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம். இப்போ நல்லா கவனிக்கணும், சர்வ வாக் சித்த ஜிக்வா ஸ்தம்பனம். என்னென்னா பேச முடியாத இருக்க குழந்தையில வாராகி கோயில் கூட்டு போங்க, அங்கே அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. வாக் ஜிக்வா ஸ்தம்பனம், ஜிக்கும்னா வாக் ஜிக்வா ஸ்தம்பனம் ஷீர்கம் வஷ்யம். என்னென்னா காது கேட்காம இருக்கிற குழந்தைகளை கூட்டு போங்க, காது கேட்கும். அம்பாள் எப்படிலாம் அவதாரம், ஒரு சுவாமியும் ஒரு அவதாரம், அந்தந்த அவதாரத்தில் அந்தந்த விஷயங்களை போக்குறா. நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம், கடன் கஷ்டம் இருக்கலாம், திருமண பந்தத்தில் கஷ்டம் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் கொடுக்கறதுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவா. எதுக்கு உகந்ததுங்கிறது தெரிஞ்சுடுத்துனா அதை சார்ந்து நீங்கள் போவேல். இப்போது தட்சிண காலின்னு போனேன்னா காளியை பார்த்தா நம்ம பயப்படுறோம், ஆனால் காளி ரொம்ப சாந்த ஸ்வரூபி அவள். ஏன்னா அவள் முகம்தான் உக்கிரகமாக இருக்குது, ஆனால் அவளுக்கு இருக்கிற ஒரு குழந்தைத்தனம் யாருக்கிட்டையும் இல்லை. நான் வணங்குற பாலா ரொம்ப சாந்த ஸ்வரூபி, பார்த்தாலே தெரியும். ஆனால் இவளுக்கு இருக்கிற உக்கிரகம் யாருக்கும் இல்லை. குழந்தை, இந்த குழந்தைய பரமேஸ்வரர் வதம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ண வச்சார். அப்போது இந்த குழந்தைக்கு எவ்வளோ உக்கிரகமாக இருக்கணும்ல, அதே முருகர் எப்படியோ அதே மாதிரி தான் பாலா. இந்த மாதிரி வாராகியானப்பட்டவள் பரிபூர்ண கிருபை கிடைக்கணும்னா வீட்டுக்குள்ளே பஞ்சலோக விக்கிரகம் வச்சுக்கோ, பித்தளை வச்சுங்கோ, படமாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. வச்சுட்டேன்னா எவ்ரி பஞ்சமி 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 அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. என்ன அபிஷேகம் பண்ணணும்னா பாலாபிஷேகம் பண்ணலாம், சந்தனாபிஷேகம் பண்ணலாம், பன்னீர்னால் அபிஷேகம் பண்ணி தொடச்சிட்டு புடவையை கட்டிட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம், அந்த நைவேத்தியம் சொன்னோன்னா அதை பண்ணலாம். அதுக்கப்புறமா புஷ்பாலங்காரம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னா கண்ட புஷ்பம்லாம் போடுறேன். கண்ட எல்லா புஷ்பமும் எல்லாம் சேர்ந்தது தான் சுவாமிக்கு இருந்ததுன்னு வாசனை புஷ்பமாக போடணும், இந்த புஷ்பம் தான் போடணும் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற புஷ்பம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற செம்பருத்தி செங்குப்பூலாம் ரோட்லேயே கிடைக்கும், நம்ம வீட்டிலே வைக்கலாம், அதெல்லாம் கிடச்சிடும். எங்கே இந்த வீட்டில் வாராகி இருக்காலோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டாசிலிங்கி செடி இருக்கும். அப்படி இல்லைன்னா தொட்டாசிலிங்கி செடியை வைங்கோ. வச்சல்னா அதோட ஐஸ்வர்யம் என்னென்னா அது இரவு ஆனால் மூடின்றோம், பகலானால் திறந்துன்றோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ நல்ல பிரகாசமாக வரும்போது அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிடும். அன்றைக்கே நம்மளுக்கு கஷ்டம் நிவர்த்தி ஆகணும்னு அடுத்த க்ஷணமாத்திரத்தை அது மூடின்றதுன்னு என்ன ஆகும், கஷ்டம் போயிடும். ஹார்ட் பீட் எப்படி மூடி திறக்கிறதோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி வாராகியை வணங்கினேன்னா இந்த தோல் வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகும். வாய் பேச முடியாத ஒரு குழந்தைகளோ பெரியவாளோ இருந்தால் பேசுறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் நிறைய வரும். காது செவி, அந்த காது கேட்காம இருந்தது அப்படின்னா காது கேட்கும். அதனால் வாராகியை வணங்கணும் அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு வணங்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.